திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கங்க சார். விஜய் அவர்களுக்கு மறுபடியும் சிபிஐ விசாரணை. இன்றைக்கி அந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ பார்க்குறதாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதில் பலருக்கும் காய்ச்சல் வந்திருக்கு திடீர்னு சொல்லி. என்ன சார் நடக்கு விஜயை சுற்றி? இந்த வெயில் காலத்தில் பங்குனி வெயில் பல்லளிச்சு அடிக்குதுன்னு இதில் காய்ச்சல் வருதுங்கிறான பாருங்க. வேறு வியாதியே சொல்கிறதுக்கு இல்லை போல இருக்குது. உடம்பு சரியில்லை, ஜுரம், டயாலிசிஸ் பண்ணுறாரு, சக்கரை ஏறி போச்சுன்னா கூட இங்கே லாஜிக் இருக்கும். ஜுரம் அடிக்குது, காய்ச்சல், ஃபீவர் அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவரை ரொம்ப காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. சீரியஸாலாம் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு மாற்று ஆளுங்க இருக்காங்க. இந்த 5 பேர் கொண்ட குழு இல்லைன்னா அடுத்த ஒரு 5 பேர் டீம் இருக்காங்க. அவங்க பார்க்க சொல்லலாம். 5 பேருக்கும் ஓட்டுக்கா காய்ச்சல் வந்துட்டு. ஆனால் இவங்களுக்கு 20 நாள் இவங்களை தேடி பிடிச்சி தயார் பண்ணி அப்படின்லாம் கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. யார் ஆளுங்க? இந்த இது குழுவில், தணிக்கை குழுவில் இந்த சிறப்பு குழு அமைக்கிறதுக்கே 20 நாள் ஆகும் அப்படின்னு எல்லாம் இதுக்கு முன்னால் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது இது முழுக்க பாஜகவோட வேலை. செக் மேடுன்னு சொல்லுவாங்க. செஸ் விளையாடிங்க செக் மேடு. ஆல்ரெடி செக்கில் இருப்போம், நவந்து உட்கார இடமும் செக் மேடாக இருக்கும். இல்லை அள்ளியாந்து தள்ளியாந்து வைப்பான் செக் மேடுன்னு. நவர முடியாது இருக்கும், அப்படியே ஃபுல் ஃப்ரீஸ் அவுட்டு. இது முழுக்க பாஜகவோட வேலை. இது ஆரம்பத்துலேருந்து உன்னை இப்போ காப்பாற்றணும்னா உன்னை திமுக தான் உன்னை காப்பாற்றணும். அதுக்கு ஆரம்பத்துலேருந்து திமுக இந்த திட்டு வச்சிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா தொண்டன் செத்ததுக்கு எந்த கட்சி தலைவனும் தொண்டன் சாவன்னு நினைக்க மாட்டான், விடுங்க அப்படின்னு சொன்னவர் இந்த முதல்வர். ஏன்னா எல்லாருமே இவரை ஒரு தமிழக முதல்வர் பாராட்டுறாங்க. எல்லாருமே எதிர்கருத்துக்கள் பேசுகிறவங்க கூட ஓகே ஒரு ஃபைன் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படின்னாங்க. ஆமாம், அவன் நடவடிக்கையில் எடுத்திருந்தா ரொம்ப பெரிய கோளாறாக இருக்கும். அது பேக் ஃபயர் ஆகும். வேணும்னு செய்கிறாங்க. இப்போ திமுக சம்மந்தமே இல்லை. ஜனநாயகன் படத்துக்கு காரணம் திமுக தாங்கிறாங்க. திரிஷாவை அனுப்புனதும் திமுகங்கிறாங்க. சங்கீதாவை டைவர்ஸ் கேஸ் போட சொன்னது திமுகங்கிறாங்க. அவர் பையனை போய் பிரைவேட்டாக வீடு எடுத்து வாடகை திமுக தாங்கிறாங்க. பொண்ணு ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு காரணம் திமுக தாங்கிறாங்க. விஜய்க்கு உச்சா வந்தாலும் திமுக தான், உச்சா வரலனாலும் திமுக தானே. இது எப்படி இது யாராவது ஏற்றுப்பாங்களா? இதை அவரவர் வினையை அவரவர் அறுப்பார். வினையை விதைத்தவர் வினையை அறுத்தே ஆகணும். நீங்கள் செய்த எந்த பாவ பலன்களும் நீங்களே அனுப்பிப்பீங்க. ஆனால் அவர் ஒரு தனிப்பட்ட உலகத்தில் உலகிட்டு இருக்கிறாரா? இல்லை வேணும்னே தெரிஞ்சே பேச. இங்கிலீஷில் ஆலோசேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு இடமே இருக்காது. நம்மளாவே யோசிச்சுட்டு இருப்போம். இலூஷன் தாட்டுமாங்கல்ல, ஒரு மாதிரி ஹைப்பத்தட்டிக்கலாக ஏதாவது யோசிக்கிறது. இப்படி இருக்கும். திடீர்னு அனாமலிங்கிற வார்த்தை, ஒரு குரங்குக்கு திடீர்னு சிங்கக்குட்டி பிறந்தா எப்படி இருக்குன்னா அனாமலி. நடக்கவே நடக்காதுல்ல, அந்த மாதிரி இருக்கும் ஹைப்பத்தட்டிக்கல்ங்கிறது. சம்மந்தம் இல்லாமல் உளர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிட்டார் அவர். அவர் ஆக்சுவலாக மென்டலி அவர் ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. அவர் பேனிக் ஆகி தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு. இது அதுக்கான ரூட்டே கிடையாது. இந்த கட்சியை டேக் அப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃப்ளைட்டு நீங்கள் வாங்கிடலாம், டேக் அப் பண்ண தெரியணும்ல. இப்போ தயாநிதி மாறன் ஃப்ளைட் வச்சுருக்காரு, அவர் ஓட்டுறாரா? பைலட்டு தான் ஓட்டுறாங்க. கட்சி தலைவர்னா ரெண்டுமே தெரியணும். கட்சியை ஆரம்பிக்க தெரியணும், கட்சியை தூக்கவும் தெரியணும், வழிநடத்த தெரியணும். அது அவருக்கு தெரியவே இல்லை. அவர் இந்த விசிலடிச்சாங்குஞ்சே போதுங்கிற முடிவு எடுத்துட்டார். இல்லை, இவருக்கு ஒரு மாஸ் இருக்குது, நம்ம போகிற இடத்துல எல்லாம் நல்ல ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத வச்சே நம்ம முதல்வராகிடலான்னு கணக்கு போட்டுட்டாரா? அதான் அந்த விசிலோட சவுண்டு அதிகமாக கேட்டுருச்சு அவருக்கு. முதல்வராகவே வாழ்கிறாரு. அவர் கட்சியில் சில பேர் அமைச்சராகவே வாழ்கிறாங்க. சரி, மனநிலையை பக்குவப்படுத்திட்டாங்க, அப்புறம் ஃபிக்ஸ்டாகவே இருக்காங்க. அதுதான் அவரோட நிலைப்பாடம். அதை நம்ம பதவி ஏற்றோன்னா இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம செய்ய. பதவி ஏற்றாச்சு, அவங்க மனசில் ஏற்றுட்டாங்க. லெட்டர் இப்படிலாம் பேச மாட்டாங்கல்ல. இப்போ வேண்டாம் ஓசி வேண்டான்னு அவங்க கட்சியில் கத்துனுச்சிங்க தற்குறிகள். இப்போ அவர் அறிவிச்சிருக்கு பூரா 12 வாக்குறுதி தெரிவிச்சிருக்காருல்ல மாலை தினத்தில். அனைத்து ஓசி தானே சொல்லுங்க. ஆமாம், வேறு ஏதாவது இதில் இருக்கா சிஸ்டம்? இப்போ என்ன நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க? இப்போ திமுகவுக்கு மாற்றம் நீங்கள் வர்றேங்கிறீங்க. என்ன மாற்றம்? 1000 ரூபாய்க்கு மாளிகை தொகுதி 2000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படியே ஒன்றுன்னா சொல்லுங்கள். மோதிரம், ஒரு பவுன் மோதிரம், அது தாலிக்கு தங்கன்னு ஜெயலலிதா திட்டம். அது ஆமாம், அதோட பரிணாம வளர்ச்சி. அடுத்து பேபி கிட்டுன்னு ஒன்று சொன்னார்ல, அது ஜெயலலிதாவோட திட்டம். அது அவர் பாக்கி எல்லாமே டிஎம்கேட திட்டம். 3 இது ஜெயலலிதா அம்மாவோடது, பாக்கி எல்லாம் டிஎம்கேட திட்டம். அது ஆமாம், அந்த அண்ணனுடைய ஒரு சீதம், அண்ணன் சீரு பஸ்ஸு விடியல் பயணத்தை ஃபுல்லாகவே தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீன்னு சொல்கிறாரு. ப்ராக்டிக்கலி பாசிபிளே கிடையாது. அதில் இப்போவே அதை எப்படி சரி பண்ணுறதுக்குன்னு எல்லாம் ஓடிட்டுருக்கு கவர்மெண்ட்டோடைய இதெல்லாம். இப்போ ஒட்டுமொத்தமாகவே பெண்களுக்கு இலவசம்னு கொடுத்துட்டா அதான் அது ரொம்ப தவறான ஸ்ட்ராட்டஜி. அது இது அந்தந்த நகர்ப்புறங்களில் இருக்கவங்க அங்கங்கே வேலைக்கு போகணுங்கிறது தான் இந்த திட்டம். இங்கேருந்து நீங்கள் உங்கள் கன்னியாகுமரிக்கு ஃப்ரீனா, இப்போ நீங்கள் இங்கேருந்து ஊருக்கு போகிறீங்க, தீபாவளிக்கு போகிறீங்கன்னா அது பர்பஸாக போகிறீங்க. இப்போ நான் ஒரு டூர் வர்றேன், இங்கே ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறோன்னா அது பர்பஸ் விசிட்டு. அதை எனக்கு ஃப்ரீ பண்ணணும்னு சொல்கிறது எப்படி லாஜிக்கு? அப்போ நாங்கள்லாம் என்னப்பா கொஞ்சம் ஆண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்ல வேண்டியது தானே?
ஆண்கள் பெண்கள் கண்டக்டர் டிரைவர் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்ல வேண்டியதானே. அப்படிதான் சொல்லணும். அவர் சரி தவறாக யாரோ வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப் இருந்து அதுதான் எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறாரு. ஒரு 50 பேர் இருக்காங்க அவரை சுற்றி, எந்த வீடியோவும் அவருக்கு போய் சேராது விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. இந்தியா கிளிட்ஸில் கொடுத்துருக்காரு பேட்டி, முந்தா நாள் காலைல வெளியானுச்சு. அவங்களே பரப்புவாங்க. ஒரு மாவட்ட செயலர் நல்லது செஞ்சால் வேற யாரோ செஞ்ச மாதிரி வீடியோ போடுறாங்க, விஜய் அதை நம்புறாருன்னு சொல்லி பேசுகிறாரு. இதை விட பட்டவர்த்தமாக ஒருத்தன் எப்படிங்க போட்டு அடிக்க முடியும்? நாங்களே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் விஜய் பார்ப்போம். இது என்ன கொடுமை அது? அவர் அப்பா அவர் அவ்வளோ ஹானஸ்ட்டாக பேசுகிறார். நான் ஆர்மிக்காரன், ₹1 நான் யாருக்காவது இண்டஸ்ட்ரியில் கொடுக்கணும்னு சொல்லுங்கள், இல்லை என் மேலே ஒரு பெண் வழி தவறு இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அப்படி வாழ்ந்துருக்கிறேன், கண்ணியத்தோடு வாழ்ந்துருக்கிறேன். நான் வந்து அவனை 91 கூடவே வச்சுட்டேன், இந்த இண்டஸ்ட்ரி எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. புள்ள கெட்டு குட்டிச்சோராக போயிட்டாங்கிறாரு. அப்போ இது எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்கறது? இதை தந்தையோட வயிற்றுச்ச பெற்ற தாய் தந்தையர் வயிறு எரியக்கூடாது சாமி. அப்பா அம்மா கையை ஓங்கினா கூட மெதுத்து ஓங்கிடக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்லுவார் குரானில், உங்கள் தாய் தந்தையரிடம் குரலை உயர்த்தாதீர்கள்னு. அப்பா கிட்ட பொறுத்த போய் கிட்ட திட்டுறது வழக்கம்தான். ஆனால் அப்பாவை நேருக்கு நேர் திட்டக்கூடாது இல்லை. ஆமாம் ஆமாம். அம்மா செய்கிறது என்ன, அம்மா அப்படி பண்ணுது, அம்மாவை திட்ட விட மாட்டோம். ஏம்மா அப்படி பண்ணுற ஐயா அப்படின்னு. ஆனால் அதுதானே இயற்கை. வருத்தம் கோவம் எல்லாம் இருக்கும். தோளுக்கு விழுந்துட்டா அப்பா அடிக்க விடாது, தோழன் ஆயிடுறோம். இதெல்லாம் பண்பு. அந்த இவர்கிட்ட இல்லவே இல்லை. இவர் பிள்ளையே தோலுக்கு உயர்ந்துருக்கிறான் சஞ்சய், அவனுக்கே ஒன்றுமே பண்ணல. அவன் பாவம் எங்கேயோ வெளில தங்கி வேலை பார்த்துட்டு, இதெல்லாம் கொடுமைங்க. இதெல்லாம் சீரடிக்க முடியாத விஷயம். இந்த ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி சொல்வது. எம்ஆர் ராதா மிகப்பெரிய நடிகர், அவரை பின்பற்றாரு. எம்ஆர் ராதா பற்றி சொல்லிடுறேன். அவர் 2 பாட்டி 3 பாட்டிப்பாங்க. எல்லா பிள்ளைங்களையும் செட்டில் ஆயிருக்கா, செட்டில் ஆகில்லையா? கலைஞரையாவுக்கே 3 பாட்டி தான் சொல்லுங்க. இதில் என்ன, நம்மளே சொல்லுவோம். எல்லா பிள்ளைங்களும் செட்டில் ஆயிருக்கா, செட்டில் ஆகலையா? இப்படி எல்லாரையும் வச்சுக்கோங்க, எல்லாரையும் செட்டில் பண்ணி தான் இருக்காங்க. ஒரு பொண்ணாட்டே அவனுக்கு செட்டில் பண்ண முடியல. சட்ட ரீதியாக இவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து ஒதுக்கிற வேண்டியது தானே. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறேன். இதுக்கு என்ன பிரச்சனை இவருக்கு? இவர் ஒரு சைக்கிட்டோவுங்க. இவர் தான் என்ற ஆணவத்தில் வாழும் தனி மனித சைக்கோ. தன்னை எதிர்த்தாச்சுன்னு சொன்னால் எதிர்த்தாச்சுலாம் இல்லை, அந்த கூட இருந்து இப்போ டச்சப் மேன் வந்து அள்ளி அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. சம்மந்தமே எல்லாம் தண்ணியை போட்டு வந்து அடிப்பார் என்ன எல்லான்னு. தனி மனிதனாக வாழ ஆரம்பிச்சிட்டான், சைக்கோவா. தனி மனிதனுங்கிற வாழ்வியல் வந்து நீங்கள் மனநல மருத்துவர்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, தனியாக விட்டுறாதீங்க அப்படிம்பாங்க தெரியுமா. சூசைட் பண்ணிக்குவாங்க. தனியாக விட்டுறாதீங்க, போய் பார்த்துக்கங்க, மெடிசன்லாம் கொடுங்க, கூட இருங்க, சாப்பாடு கொடுங்கம்பாங்க. அந்த மாதிரி ஆகிட்டார், தனிமைப்படுத்திக்கிட்டார். தண்ணி கோவிட் மாரி ஆகிட்டார். தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த பொம்பளை கொடுக்குற ராஜ போதையில் வாழ்கிறார். அவ்வளோதான் அவரை பற்றி சொல்லணும். நான் வேறு எதுவும் இல்லை. இப்போ இவர் இருக்கார், இவர் கூட அந்த நடிகையை பற்றி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ அந்த நடிகைக்கு கூட சரி நம்ம இப்படி நடக்கக்கூடாது. எந்த நடிகை? நிறைய நடிகை பற்றி பேசுகிறாங்க. எந்த நடிகை? சமீபத்தில் த்ரிஷா வந்து அந்த திருமணத்துக்கு வந்தாங்கல்ல, வாங்கினா 2 பேரும் கேஸ் தாண்டியோ நேக்கா பேசியாது. அந்த அந்த நடிகை எந்த நடிகை? நீங்க வழக்கறிஞர், நீங்க இலவசமா வாதாடுவீங்க, உங்களுக்கு சேர்த்து வாதாடுறாங்க. நியாயத்துக்காக பேசுறோங்க. சொல்லுங்க. இல்ல பொது வெளியில வெளிப்படையாவே வந்தாங்க, அதனாலதான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். பொண்ணு அங்க அக்கால வச்சிருக்கியாமடான்னு போய் கேட்டேன், கணபதியை ஏற்றேன்னு. உங்க அக்கால நான் வச்சுக்கிறேன், பேக்கரி நீ வச்சுக்கிறேன், உங்களுக்கும் திரிசாவுக்கும் தொடர்பாமையா அப்படின்னு கேட்டார் நயினார் ராஜேந்திரன். ஆமாம், தொடர்புன்னு இடத்துல அடித்தது காட்டியாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை, இதெல்லாம் சங்கீதா வெறுப்பேற்று செய்கிற சைக்கோ வேலைங்க. இதெல்லாம் உங்கள் பொண்டாட்டியை வெறுப்பேற்றுறதா நினச்சி பொது வழியில் உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. நம்ம அடுத்தவங்க மேலே கோவம்னு சொல்லி நமக்கே தண்டனை கொடுத்துக்குவோம். நம்ம வீட்டு பொருளை உடைப்போம்லாம், அதில் வேஸ்ட்டு. ஆமாம், அதை வாய மூடிட்டு அமைதியாக இருக்கணும். செல்லை தூக்கி போட்டு உடைக்கிறது. இவன் சார்ஜ் போட்டிருக்க மாட்டாங்க, காலகாலத்தில் எழுப்பி அது செல்லை தூக்கி போட்டு பழா போன செல்ல சார்ஜ் இல்லாமட்டே நீ போடலடா, அதுவாக சார்ஜ் போட்டுக்கோம். விஜய் திரிசாவை என்ன சார்ஜ் தானே போட்டுக்கிறதுக்கு? அப்படி இல்லை பாருங்க. சொல்லுங்க. இல்லை, இது இப்போ அவங்களாவது புரிஞ்சிருக்கணும். ஒரு மறைமுகமாக ஏதோ விஷயம் நடந்துட்டுருக்கு, வெளிப்படையாக நம்ம வந்தாச்சுன்னு சொன்னால் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், நாளைக்கு முதல்வராக போகிறவர் 2026. அவர் சொல்கிறாரு, கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. திட்டம் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. துணை முதல்வர் திரிசாவா? திரிசா பொதுச்செயலாளர் அறிவிக்க போகிறாங்க, தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். என்டிஏ கூட நீ போகிறாரு, தெரியுமா தெரியாதா? இல்லை, அது பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு தானே எல்லா செக்கும் கொண்டு வச்சிருக்காங்க. செக்கெல்லாம் வைக்கல, நான் இப்போ பார்த்தாரு. திரிஷாவோட அப்பா பேர் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, கிருஷ்ணன், RSS மெம்பர் அவர்.
திரிஷாவே ஒரு அசைன்மெண்ட் பீஸ் தான். ஓ கொடுத்த அசைன்மெண்ட்டை சக்ஸஸாக பண்ணியிருக்கு திரிஷா. ஆ. கோடி படத்தில் தனுஷை குத்திட்டு வரும்ல, ரியல் கொடி இப்போ. சரி 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 திரிஷா மேம் ஸோ கிளவர். சோழி முடிச்சு விட்டீங்க விஜய. பாவம் விக்டிம் வந்து விஜய் தாங்க, சங்கீதா இல்லை, ஆ ஆ சஞ்சய் இல்லை, அதெல்லாம் குடும்ப விக்டிமு. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு விக்டிமே விஜய் ஆகிட்டார். இப்போ விஜய் மேலே எனக்கு இறக்கம் வந்துட்டு. இல்லை இது பின்னால் சுற்றி நிறைய செக் பாயிண்ட் காப்போம். செக் பாயிண்ட் நிறைய வேலை பார்த்துட்டாங்க. ஆ இவர் இப்போ செல்லா காசு ஆகிட்டார், அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இல்லை இல்லை. இப்போ இந்தியா கூட்டணி போகல, எடப்பாடி ஒத்துக்கல. ம் ம் ஏன்னா எடப்பாடி என்ன வந்து சோத்தில் நல்லா உப்பு போட்டு சாப்பிட்றவர். இவரெல்லாம் கொண்டு வச்சு அரசியல் பண்ண மாட்டார். ம் இந்த மாதிரி அவரோட இடம் காலி ஆகும் அப்படிங்கிறதுனால அவர் இது பண்றாரா? பிஜேபி ஒரு ஆளை கொண்டு வருதுன்னு சொன்னா அவங்களுக்கான பிஜேபி ஒரு தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும். ம் அது யார் தல்லே ஏறி ஆகணும். ஏன்னா பிஜேபி புதுதாக ஏக்நாத் ஷிண்டே வச்சு உள்ளே வந்தாங்களா, ம் யாரையோ ஒருத்தவங்களை பிடிச்சி தான் உள்ளே வரணும் கொல்லவாசல் வழியா. ம் அந்த கொல்லவாசல் தான் இவர் திறந்தார் விஜய். ம் ம் திறக்கிறது ஒரு சாவி தேவைப்படுது, திரிசான்னு போட்டு சாவியை திறந்துட்டாங்க. ம் 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 அவ்வளோதான் நடந்த கூத்து. ம் இவர் இங்கே சாவி போட்டார், அந்த அம்மா வேறு இடத்துல சாவி போட்டுச்சு, திறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கீ அண்ட் லாக் ஓப்பன். இப்போ பிஜேபி ஆட்டோமேட்டிக் விஜய் தூக்கிட்டு போகுது. இன்றைக்கி வந்து சிபிஐக்கு போகல, செந்தில் பாலாஜி எவிடன்ஸ் வச்சிருக்காரு, ம் அவரும் ஆஜராகிறார். அவர் சொன்ன தேதியில் நான் ஆஜராயிரத்தி கொடுத்துட்றேன்ட்டாரு. ம் கரூரில் என்ன நடந்துச்சு கிண்டல் பண்ணீங்கல்ல, ஒரு அமைச்சர் அழுததை கிண்டல் பண்ணீங்கல்ல, எப்படா அவங்களெல்லாம் கிண்டல் பண்ண மனசு வரும்? நடிக்கிறாரு அதாக்கு இதாக்கு என்னென்னமோ எழுதுனாங்கல்ல, அதை வச்சு ஒரு படம் கூட எடுத்தாங்க, ஜீவா நடித்தாங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண. என்னடா நக்கல் இதில் உங்களுக்கு? ம் ம் இந்த கூத்தாடினா கரெக்டாக காட்டுறோம் பார்த்தீங்களா, எதோட சீரியஸ்னஸ். ம் ரொம்ப திமுக வந்து இவ்வளோ பொலைட்டாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறது எனக்கு சங்கடமாக இருக்குது. ம் ஏங்க சுத்தமாக எது பேசுனாலும் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க? என்ன நீ அமைச்சர் பேச கிண்டல் பண்ணுற, எஃப்ஐஆர் போடுன்னு. அது பிஜேபி தான் அந்த வெள்ளம் கரெக்டாக செய்வாங்க, லாக் பண்ணிவிடுவாங்க. அப்படியெல்லாம் செய்யலாமா இந்த மாதிரி பேசுறதுக்கு? செய்யலாமே, தாராளமாக செய்யலாம். அவதூறு பேசுகிறான், ம் ஒரு கல்வித்துறை மந்திரி அவதூறு பேசுகிறான், அப்புறம் என்ன இருக்குது, போட வேண்டியதுதானே? இல்லை இப்போ இவர் நயினாரை வந்து 41 பேர் இறந்ததுக்கு வந்து காவல்துறை தான் காரணம் அப்படின்னு எல்லாம் பழியெல்லாம் போட்டார். நயினார் நாயந்திரன் அரசியல்வாதி, ம் அதெல்லாம் சொல்கிறது தான். ம் ம் ஏன் எடப்பாடி சொன்னாரா? வாய சொல்லலையே. இல்லை. அப்போ ஸ்டெர்லைட்டில் 13 பேர் சுட்டியே, ம் அதுக்கு என்ன கணக்கு? இப்படி வந்தால் அப்படி தான். ம் ம் இது வந்து முழுக்க இது விஜயோட தற்குறித்தனத்தினால வந்த விளையாட்டு. எப்படின்னா இப்படி லைட்டை போட்டு ஆஃப் பண்ண ஒரு விளைவு இல்லையா அந்த விளையாட்டு? விஜய் அவர்களே இது இப்படி போட்டு ஆஃப் பண்ணதுனால வந்த விளையாட்டு இது. செயல்முறை விளக்கம். ஆமாம், அப்புறம் எப்படி சொல்கிறது? நானும் இந்த லைட்டையும் சேர்த்து பெரிய லைட்டையும் சேர்த்து ஆஃப் ஆன் பண்ணால் போகுது. ம் 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 இதோட வந்து விளையாட்டு உங்கள் சிறுபிள்ளைத்தினால விளையாண்ட விளையாட்டுங்க இது. உங்களோட சைக்கோ அவர் அது ரசிக்கிறாரு. மக்கள் வந்து என்ன வந்து கொண்டாடுறத திரும்ப திரும்ப பார்த்து ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறார். 41 பேர் செத்ததே அவர் ரசிச்சாதாங்க செஞ்சார். விஜய் ஒரு டெவில்ங்க, முதல்ல ஏங்க தெரிய மாட்டேது எல்லாம் பேட் சோல். அவர் ஆன்மாவே பேய், அவர் கேரக்டரே அதுதான். சின்ன வயசுலேயே தங்கச்சி செத்து போச்சு, ஒரு இறுகிய மனநிலை உடையவர். விஜய் யார்ட்டும் பேச மாட்டாருன்னு அவங்க அப்பாவே ஓப்பன் டாக் சொல்கிறார். விஜயெல்லாம் பேச தெரியாது, பழைய பாதிப்புகள் இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். ஏங்க நமக்கே இருக்குது, அவருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குது. அப்பா அம்மாவே பார்க்க மாட்டாரா, அந்த சோபா வந்து தடவி பார்க்குது கண்ணத்தை, ஒத்த பிள்ளையே வச்சுருக்கு. ஆனால் சந்திரசேகர் இவ்வளோ யோக்கியமாக பேசுகிறவர் பேரம்பேத்தியை செக்யூர் பண்ணியிருக்கணும்ல நேரம். உங்கள்கிட்ட இல்லாத காசு இல்லை, அவர் பொறுப்பெடுத்திருக்கணும். கரெக்ட். அது அவரே ஒரு பொறுப்பற்ற நபராக இருக்காரு தான் நான் சொல்கிறேன். நான் நாணயமாக இருக்குங்கிறதுனால நான் நல்லவன் கிடையாது. முதல்ல என் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் நண்பர்கள்லாம். என் பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டினி கிடக்க நான் வெளில வந்து கூத்தடிக்கிறல எனக்கு என்னங்க இருக்குது? பெருமை என்ன இருக்குதுல்ல சொல்லுங்கள்? வீட்டில் உள்ளவங்க செருப்பு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு போகிறாங்க, என் செருப்புன்னு 300-400 ரூபா இன்னும் தாண்டலை. நமக்கு என்னங்க இருக்குது ஸ்டைலு? அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு தகப்பனா என் மனநிலை அதுதான். நான் அவ்வளோ தப்பு பண்ணுறேன், இல்லை என்ன வேணும் பண்ணுறேன், அது என் விருப்பம். அது என் பொண்டாட்டி பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, அவங்க சாப்பாடு இப்போ உங்களை வச்சு சொல்லலாம், நீங்கள் 2 வயசில் மூத்தவராக இருக்கீங்களா, உங்களை வச்சு தான் உதாரணம் சொல்லுவான். நம்ம 2 பேருக்குள்ள உதாரணம் பேசிக்கிற தப்பு கிடையாது. அப்போ அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா, வீட்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு, குடிச்சிட்டு வந்து உதைக்கிறாரு, சோறு கொடுக்க மாட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை கூட கறி மீன் எடுத்து கொடுக்க மாட்டாரு, நல்ல புடவை இல்லை கிழிஞ்சிருக்குன்னு சொன்னால் தான் தப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை மகாராணி மாரி ஒரு வாழ வைக்கிறாருங்க. அவர் என்ன தொழில் பண்ணுறாரோ ஏதுவோ, பெரிய பெரிய ரவுடியோட பொண்டாட்டி சொல்லுவாங்க. அதை கொலகாரனா எனக்கு தெரியாது, என்னையே நல்லா தான் வச்சுருக்கிறாரு. என் பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரோ எனக்கு தெரியாது. அதுமாதிரி அவர் திருசா வச்சுருக்காரா யாரை வச்சுருக்காரா எனக்கு தெரியாது. எங்களை நல்லபடியாக வாழ வைக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு, கேமே ஓவர். கல்யாணத்துக்கு திருசாவை கூட்டு போனில்ல,
அதுக்கு சங்கீதா கூட்டு பேர் தான் கேம் ஓவர். ஆமா. ஆனால் நம்ம இதை நினச்சிக்கிட்டு இருந்தோம். கிடையாது, எல்லையை மீறி நிற்கிது பிரச்சனை. சங்கீதாலாம் பிரச்சனையே இல்லை, திரிசா மூலியமாக அவருக்கு எல்லையை மீறிட்டு தலைக்கு மேலே வெள்ளம் போகுது. சாம்போனான்னு முழம் போனான்னு கிராமத்து பழமொழி. வெள்ளம் இதுக்கு மேலே ஏறிட்டு இவ்வளோ போனோன்னா இவ்வளோ போன மூச்சடி சாவது ஒரு இது தானே.